ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர் அஜித்தை பத்தி தான் பேச போறோம். அஜித்தை பிடிக்க 1000 காரணம் இருக்கலாம், ஆனா அஜித்தை பிடிக்காம இருக்க இந்த 5 காரணம் மட்டும்தான். சோ அது என்னென்ன 5 காரணங்கள் அப்படின்றத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தன்னுடைய கடின உழைப்பாலையும் தன்னுடைய திறமையாலையும் சினிமாவில மிகப்பெரிய ஒரு அளவுல கால் பதித்த ஒரு நடிகர் தான் அஜித். சோ அவரை கொண்டாடாதவங்க யாருமே இருக்க முடியாது. உலக நாடுகள்ல எல்லா இடத்துலயுமே அவருக்கு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் இருக்கதான் செய்யறாங்க. சோ ஒரு காலகட்டத்துல போனோம் அப்படின்னா அஜித்தை கடவுள் மாதிரி எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அஜித்தே கடவுளே அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு தீவிரமான வெறித்தனமான ரசிகர்கள்லாம் அஜித்துக்கு இருக்காங்க. சோ அஜித் சினிமாவில மட்டுமே நடிக்கிறத வேலையா இல்லாம தனக்கு பிடிச்ச வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி கார் ரேசிங்ல இப்போ ஈடுபட்டுட்டு வராரு. கார் ரேசிங்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா சோ அவர் எப்பெல்லாம் ஜெயிக்கிறாரோ அப்பெல்லாம் இந்தியாவோட கொடியை அந்த இடத்துல பெருமைப்படுத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு. இதனால அஜித்தை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவரை பிடிக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஒரு 5 ரீசன் இருக்கு. அது என்னன்றதை இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்லா நடிகர்களுக்குமே ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு இருக்கும், அதாவது ரசிகர் மன்றம் அப்படின்னு இருக்கும். ஆனா அஜித் அந்த ரசிகர் மன்றமே இருக்க கூடாது. ஆனா ரசிகர் மன்றம்னு ஒண்ணு வச்சு அதுல நீங்க உங்க உழைப்பையும் ஊதியத்தையும் போட்டு வீணடிக்க வேணாம், என்னோட வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நோ ஃபேன்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அஜித் கொண்டு வந்தாரு. அதாவது அவர் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையை பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க, நீங்க எப்படி ஏர்ன் பண்றதுன்றத பாருங்க, அதை விட்டுட்டு ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல அதுல கொண்டு உங்களோட உழைப்பையும் ஊதியத்தையும் போட்டு செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்காக நீங்க வாழுங்க, மத்தவங்களுக்காக வாழாதீங்க. என்ன படத்துல பாக்குறீங்களா, அங்க மட்டும் கொண்டாடுங்க, அப்ப மட்டும் கொண்டாடுங்க, அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பேரும் வேண்டாம், நீங்க உங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா 55 வயது ஆகக்கூடிய அஜித் இப்ப வரைக்கும் தன்னோட பேஷனுக்காக ஓடிட்டு இருக்காரு. அதாவது அவர் நினைச்சா சினிமாவில இன்னைக்கு உச்சக்கட்ட புகழ் நடிகரா வலம் வந்துட்டாரு. எக்கச்சக்கமான கோடிகள்ல சொத்துகள் கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். பசங்களும் வளர்ந்துட்டாங்க. ஒன்னும் அவர் சினிமாவை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாலியா தன்னோட டைமை ஃபுல்லாவே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கலாம், நல்ல செட்டில்டு லைஃப்ல அவர் இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு என்னோட பேஷன் இதுதான், எனக்கு ரேஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், பைக் ரேஸ் பிடிக்கும், அதை தாண்டி கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பைக் ரேசராகவும் கார் ரேசராகவும் இருந்தேன். சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அதை விட்டுட்டேன். கொஞ்சம் ஹெல்த் ரீசன் அப்படின்னாலும் அதை விட்டுட்டு இருந்தேன். இப்ப திரும்பவும் என்னால அது முடியும் அப்படின்ற பட்சத்துல வயது அதுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் சாகுற வரைக்கும் செய்வேன். எவ்வளவு வயசானாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட ஹெல்த் நல்லா இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னோட பேஷனை நோக்கி நான் ஓடுவேன். அதே சமயத்துல ரசிகர்களுக்காக வருஷத்துல ஒரு முறை ஒரு படம் என்னால கண்டிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னா அதையும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி 55 வயதையும் தாண்டி இன்னமும் அவரோட பேஷனுக்காக ஓடிக்கிட்டு இருக்காருல. சோ இதுவும் பிடிக்காத ஒரு காரணமா இருக்கலாம். சோ அடுத்ததா நோ ஃபேக் நியூஸ். தனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தர் தான் அஜித். சோ யாரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, மூஞ்சிக்கு நேரா அதை சொல்லிடுவாரு. ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். சோ அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம்ல இதுவரைக்கும் எந்த ஒரு நடிகர்களோ நடிகையோ பண்ணாத ஒரு விஷயத்த அஜித் பண்ணிருக்காரு. அது ரொம்ப பேசு பொருளா போச்சு. மேபி அந்த டைமிங்ல சோசியல் மீடியா இருந்ததுன்னா இன்னைக்கு அஜித் இன்னும் வேற லெவல்ல இருந்திருப்பாரு. அப்போ சோசியல் மீடியா இல்ல அப்படின்றதுனால இந்த விஷயம் ரொம்பவே சிம்பிளா தான் ரசிகர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது முதலமைச்சர் முன்னாடியே ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்தை சொன்னவர் தான் அஜித். நடிகர்களை நடிகர்களாவே பாருங்க, அவங்களை அரசியல்வாதியா மாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கிட்ட கேட்கிற மாதிரி ஒரு வீடியோ ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த அளவுக்கு பாக்குறப்போ ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசக்கூடியவர் தான் அஜித். யாருக்காகவும் எதுக்காகவும் நடிக்க மாட்டாரு, சினிமால மட்டும் தான் நடிப்பாரு, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னா மட்டும் தான் நடிப்பாரு அப்படின்ற அளவுக்கு தான். சோ ஒரு ரியல் லைஃப், ஒரு நல்ல ஹியூமனா வாழ்ந்துட்டு இருக்காரு அஜித். அடுத்ததா தன்னோட படத்துக்காக ஒவ்வொரு நடிகர்களும் நடிகைகளும் எங்கெங்கயோ போய் ப்ரமோஷன் பண்றாங்க, எங்கெங்கயோ போய் ஆடியோ லான்ச் பண்றாங்க. ஆனா படம் நடிக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை, அது போறதோ போகாததோ ரசிகர்களுக்கு பிடிக்கிறத வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம். சோ அதை தாண்டி ப்ரமோஷன், ஆடியோ லான்ச், ஹைப் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இது எதுலயுமே நான் வரமாட்டேன், நான் எதுலயுமே கலந்துக்க மாட்டேன். இந்த ரசிகர்களை மீட் பண்றது அப்படின்லாம் சொல்லி ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னால ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. சோ அதனால நான் வெளியில வரவே மாட்டேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்ன நான் விளம்பரப்படுத்திக்க மாட்டேன். அதே மாதிரி விளம்பரங்கள்லயும் கண்டிப்பா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அஜித் இவ்வளவு வருஷம் இருந்தாரு. பட் நீங்க கேட்கலாம், இப்போ கேம்ப் ஆட்ல அவர் நடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது அவர் எதுக்காக பண்ணிருக்காரு அப்படின்னா அந்த கார் ரேசிங்ல ஸ்பான்சர்ஷிப்காக தான் அவர் அதை பண்ணிருக்காரே தவிர
வெறும் சம்பளத்துக்காக மட்டும் அந்த கேம்ப் ஆட அவர் பண்ணவே கிடையாது. அதாவது தமிழ்ல அவர் பண்ணல, அவர் பண்ணது வந்து ஹிந்தில பண்ணியிருப்பாரு. ஸோ அதை தான் வந்து நாம தமிழ்ல எடுத்துட்டு அது ஒரு பேசு பொருளா ரொம்பவே போச்சு. ஸோ அதனால பணத்துக்காக எந்த வகையிலும் நான் வந்து மக்களை ஏமாத்த மாட்டேன், ரசிகர்களை நான் ஏமாத்த மாட்டேன் அப்படின்றதுதான் அஜித்துடைய ஒரு முக்கிய கொள்கையா இருக்கு. 5வதா எல்லா நடிகர்களும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மக்கள் நமக்குன்னு ஒரு பட்ட பெயர் கொடுத்து அதை வச்சுதான் கொண்டாடணும், நம்மளை வந்து இப்படி கூப்பிடணும், அடுத்த சூப்பர் ஸ்டார் நாமளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளயுமே அந்த ஆசை இருக்கும். அப்படி பாக்குறப்போ அஜித்தோட ரசிகர்கள்லாம் அஜித்தை தலை அப்படின்னு சொல்லி தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அஜித்தே கடவுளே அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அஜித்தை பார்த்தா கடவுளை பார்க்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து பேச பொருளா போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க. உங்களை மாதிரி தான் நானும் வருஷம் வந்து லைன்ல நின்று ஓட்டு போடக்கூடிய ஒரு சராசரி மனிதனா தான் நான் இருக்கேனே தவிர நான் வந்து கடவுளோ இல்ல அதை விட தாண்டி ஒரு பெரிய உருவமோ எதுவுமே கிடையாது. உலகத்துல யாரும் செய்யாதது எதையும் நான் வந்து பெருசா செஞ்சிடல. நமக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க, நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க. சோ அவங்க பண்ணதெல்லாம் விட நான் பண்றது எதுவுமே கிடையாது. நான் உங்களை மாதிரி ஒரு சராசரி மனிதன். நான் வந்து சினிமாவில் இருக்கேன், நீங்க சினிமாவுக்கு வெளியில இருக்கீங்க. எனக்கு பிடிச்ச கார் ரேஸை நான் என்னோட தனிப்பட்ட விஷயமா நான் பண்ணிட்டு இருக்கேனே தவிர அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ அதனால என்ன அஜித்தே கடவுளே அப்புறம் தலை இந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதீங்க. ஒண்ணு ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்ல அஜித்தினே கூப்பிடுங்க, அதுக்குதான் என்னோட அம்மா அப்பா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சூப்பரா வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பட்டத்தெல்லாம் துறக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உலகநாயகனுமே என்ன சொல்றாருன்னா, என்ன யாரும் உலகநாயகன் கூப்பிடாதீங்க. உலகநாயகன் அப்படின்னா உலகத்துல இருக்க அத்தனை விஷயங்களும் அத்துப்படியா இருக்கணும். ஆனா நான் இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் எப்படி உலகநாயகன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அவரும் அந்த பட்டத்தை துறந்தாரு. சோ அதுக்கப்புறமும் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார்னு என்ன சொல்லாதீங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. அப்புறம் ஜெயம் ரவி அவரோட பேரை மாத்தினார். அவரோட பர்சனல் இஷ்யூவால அவர் பேரை ரவிமோகன் அப்படின்னு மாத்தினாரு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே பல வகையில வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கப்போ சோ நடிகர் அஜித் மட்டும் தன்னை பிடிக்கல அப்படின்னு 5 காரணங்களை சொல்லக்கூடிய ஹேட்டர்ஸையும் லவ் யூ அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு பழக்கமே தவிர யாரையும் வெறுத்து யாரையும் கஷ்டப்படுத்தி அவருக்கு பழக்கமே இல்லை. இதனாலதான் அவருக்கு உலகம் ஃபுல்லாவே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல மனிதர் அப்படின்றதுனாலதான் அவர் ஒரு நல்ல தினத்திலையும் பிறந்திருக்காரு. மே 1 உழைப்பாளர்கள் தினத்தன்னைக்கு அஜித் வந்து பிறந்திருக்காரு. அவருடைய பிறந்த நாள் சார்பா அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே அவ்வளவு அளவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்காக நிறைய பேர் பிரேயர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல குணங்கள் மிகப்பெரிய உச்சக்கட்ட புகழ் நடிகர் கிட்ட இருக்கு அப்படின்னா அது அஜித் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் அவருக்கு எல்லாரையுமே ரொம்பவே பிடிக்குது. நான் சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே மக்களோட நலனுக்காக அஜித் வந்து ஒரு நடிகரா இருந்து பண்றாரு. சோ இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. பட் அரசியலுக்கு வராமையும் நல்லது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அஜித் சைட்ல இருந்து சொல்ல வராங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழணும். உங்க வாழ்க்கையை நான் வந்து வாழ முடியாது, என் வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து பார்க்க முடியாது. அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேலைக்கு போங்க, உங்க அப்பா அம்மாவை பாத்துக்க, உங்க ஃபேமிலியை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அஜித் வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அதுவுமே ரொம்ப வைரலா போயிருந்தது. சோ இவ்வளவு விஷயங்கள் பண்றதுனாலதான் அஜித்தை எல்லாருமே தலைன்னு சொல்லி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரோட குணங்கள்ல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இது மட்டும் இல்லாம சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.